கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுகின்ற வார்த்தைகளினால் உங்கள் மனது எளிதில் புண்படுகிறது. அதை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள்ளே வைத்து புலம்பிக் கொண்டிருப்பதால் உங்களுக்குள்ளே மன அழுத்தம் அதிகரிக்கின்றது. உங்களால் சரியாக தூங்க முடியவில்லை. எப்பொழுதும் எதையோ நினைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றே நான் உன் காயங்களை ஆற்றுவேன். இனி மனிதர்கள் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். எதை எடுத்தாலும் தோல்வி, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட கதவுகள், இவைகள் உன் எதிர்காலத்தை குறித்த பயத்தை உனக்குள் உண்டாக்கி உன்னை காயப்படுத்தும். எதிர்காலமே இல்லை என்று சோர்ந்து போக செய்யும். கவலைப்படாதே. உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் காணப்படும் அனைத்து காயங்களையும் இன்றே நான் என்னுடைய வார்த்தையினாலே ஆற்றி உன்னை தேற்றுவேன். பயப்படாதே. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நிஜமானது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் வீணாகாது. வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காயப்பட்டு உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டி கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாக, சமாதானத்தின் நாளாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 5வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஒடுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையில் துன்பங்களை அனுபவிக்கும்படியும், சுதந்திரங்களை பலனை இழக்கச் செய்தும், சத்துரு உங்களை ஒடுக்கும்படி நினைக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை அவைகளை ஒன்றுமில்லாமல் விழும்படி செய்கிறது. ஒடுக்கத்தின் சூழ்நிலைகளை மாற்றி விசாலமான இடங்களில் வாசம் பண்ணும்படி ஆசிர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் பிரியம் வைத்த பிள்ளைகளை எப்படியாய் ஆசிர்வதிக்கிறார், தப்புவித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், துறவின் அனுபவங்களை மாற்றுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 6வது வசனத்தில், எரேமியாவை சிறைப்பிடித்து தண்ணீர் இல்லாத துறவிலே உலையிலே கயிறுகளினால் கட்டி அமிழ்த்து விட்டனர் என்றும், அப்பொழுது அங்கிருந்த பிரதானி எரேமியாவிற்கு நேரிட்டதை ராஜாவிடம் தெரிவிக்கிறார். ராஜாவும் தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே விரைவிலாய் சென்று தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறதையும் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துறவின் அனுபவங்களுடனே அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிறதே. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கடன் பிரச்சனைகளில், பணியிடங்களில், உறவுகளில் என்று கண்ணீருடன் யாரிடம் உதவி கேட்பது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள், இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் உங்களை அமிழ்ந்து போகிற துறவின் அனுபவத்தில் இருந்து தூக்கிவிடும்படி உயர் இடத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிறார், விடுவித்து ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாய் பார்க்கலாம், குறைவுகளை நிறைவாக்குகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கையில், அங்கே காவற் சேனாதிபதியாகிய நெபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் குறைவுபட்டுள்ளதோ குறைவுகளை நிறைவாக்கும்படி நிறைவான ஆவியானவர் கடந்து வந்து உங்களின் குறைவுபட்டுள்ள சந்தோஷம், சமாதானம், உறவுகளிடையே ஐக்கியம், பிள்ளைகளின் எதிர்கால ஆசிர்வாதங்கள், கையின் பிரயாசங்கள் என்று எல்லாவற்றிலும் பரிபூரணத்தை தந்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம், தப்புவித்து காத்துக் கொள்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கையில், அங்கே உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்றும்,
உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்றும் 40வது அதிகாரம் 4வது வசனத்தில் இதோ நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கடினமானதாக, கடக்க முடியாததாக காணப்படுமானால் கலங்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறவர். உங்களை எல்லா பொல்லாத சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்து கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் எரேமியாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாக காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்று உள்ளதின்படி உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றியும் 5வது வசனத்தில் வாசிக்கின்றோம், வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்று. அப்படியாக இன்றைக்கு உங்களின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் சந்திக்கப்படும்படி வெகுமதிகளை பெறும்படியும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் ஆவியானவர் உங்களின் வாழ்க்கையின் விசேஷமாய் இடைப்பட்டு விசேஷித்த மாணவிகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாரேனும் உங்கள் மீது பிரியம் வைக்கும் அன்பின் ஆவியானவரை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு அவரை விசுவாசியுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் சூழ்நிலைகளிலும் விடுதலை தந்து விடுவித்து ஆசிர்வதிப்பார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அத்தனை பேருக்கும் ஒரு நீதியை காண்பீங்க. உங்க நீதியை காண்பித்து நீதி சரி கட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்தேசபை நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறான். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 54:7 வாசிக்கலாமா? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கம் இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு நெருக்கம் இல்லாத நாட்களே இருக்க முடியாது இல்ல. எல்லாருக்கும் ஒரு விதமான நெருக்கம். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை குறித்த நெருக்கம், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை குறித்த நெருக்கம், வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்ட முடியல நெருக்கம். இது உலக நெருக்கம், திருமண பிள்ளைகள் நெருக்கம். ஆனா நமக்கு ஒரு நெருக்கம் இருக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்றால் உங்களுக்கு எனக்கு ஒரு நெருக்கம் இருக்கணும். என்ன நெருக்கம் தெரியுங்களா? ஆத்ம பாரத்தின் நெருக்கம். அந்த நெருக்கம் மட்டும் உங்களுக்கு எனக்கு இருந்ததுன்னா எதையும் யோசிக்க முடியாது. வீட்டுல என்ன இருக்கோ இல்லையோ யார்கிட்டயும் போய் சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆத்ம பாரத்தின் நெருக்கம் இருக்கும். என்ன செய்ய அறியாமல் தேவனுக்காக ஊழியம் செய்ய வைக்கும். ஆமீன். அல்லேலூயா. நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை தந்துட்டாரு அப்படின்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிப்போம். ஆமீன். அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்லும் பொழுது அவர் எல்லா நெருக்கத்துக்கும் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். தானே எத்தனை நெருக்கத்தை அவர் பார்ப்பாரு இல்ல. மகனால துரத்தப்படுவது, மாமனாரால துரத்தப்படுவது, இன்னும் ஜனங்களால அவமதிக்கப்படுவது, இப்படி பார்த்துட்டே வந்துட்டாரு. எனக்கு எல்லாவற்றையும் நீக்கி விடுவித்தான்னு விசுவாச அறிக்கை எடுக்கிறார். நீங்கி போச்சா? இல்ல, விசுவாச அறிக்கை எடுக்கிறார். வார்த்தையினாலே அதை அறிக்கையிடும் பொழுது அது நிச்சயமா வாய்க்கும் என்று தாவீது அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கிறோமா? நம்ம ஒண்ணு நடக்கவே இல்லை, ஆனா நடந்தது போல ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடணும். எனக்கு ஒரு சாதாரணமா ஒரு வேலை கிடைக்கல, ஆனா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவருக்கு நன்றி அப்படி சொல்லி ஜெபிக்க என்ன நடக்குங்க? அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில வந்து சேரும். ஆமேன். அப்படிதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் செய்யறாங்க. யோனா போக வேண்டிய இடத்துக்கு போகாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகிறார். ஆனா என்ன செய்யறாங்க? ஒரு பயங்கர புயல், காற்று, இதனால தூக்கி அந்த கடல்ல போட்டாங்க. அது மீன் அவரை விழுங்கினது. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா ஜெபிக்கிறார். நெருக்கத்திலிருந்து அவனை நோக்கி கூப்பிடுகிறார். என்ன நெருக்கம் அவருக்கு? மீன் வயிறு நெருக்கம். அதுக்குள்ள இருந்து மனது நெருக்கம் ஆயிடுச்சு. அவருடைய ஜீவன் போகிற மாதிரி இருக்கு. அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாராம். அவர் என்ன கேட்டாரா? அதற்கு கேட்டு மறு உத்தரவு கொடுத்தார் அப்படின்னு யோனா சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லோரும் நெருக்கத்திலிருந்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. எந்த பரிசுத்தவான் நெருக்கத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ அத்தனை பேர் விடுவிக்கப்பட்டாங்க. அந்த நெருக்கத்துல
நெருக்கத்துல மனுஷனை பார்த்தவங்க, மற்ற உதவியை நாடினவங்க யாரும் விடுவிக்கப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. எசேக்கியேல் ராஜா வியாதிப்பட்டார். நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், விடுதலை ஆயிட்டார். ஆனா இன்னொரு ராஜா இருக்கிறார், அவர் என்ன செஞ்சுட்டாருங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடல, அதனால விடுதலையாக்கப்படல என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த நெருக்கத்துல இருந்தா கர்த்தரையே நோக்கி கூப்பிடுங்கள். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென். தாவீது இதுதான் விரும்புறாரு இல்லைங்க, நீதி சரி கட்டுதல். சத்துருக்களுக்கு என்ன செய்யணுமா? அவர் சரி கட்டணும். ஆனா எதன் பிரகாரம் சரி கட்டணும்? நீதியின் பிரகாரம் சரி கட்டணும், சரி கட்டணும். என் பிள்ளை ஏன் தொட நினைக்கிறேன்னு பேசி அந்த நீதியின் சரி கட்டுதல அவங்க செய்யணும் அப்படின்னு தாவீது விரும்புகிறார். அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, எங்க நெருக்கத்துல எங்களுக்கு உதவி செய்கிற ஒரே தெய்வம் நீங்க மட்டும்தான் டேடி. அது மட்டும் இல்ல, எங்க சத்துருக்களின் நீதி சரி கட்டுதல நாங்களும் பார்க்கணும் ஐயா. இன்னும் எங்களுக்கு சத்துருவா மாறி போனவங்க, பகைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா, அத்தனை பேருக்கு ஒரு நீதியை காண்பீங்க. உங்க நீதியை காண்பித்து நீதியின் பிரகாரம் சரி கட்டி மனம் திரும்ப செய்யுங்க. அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் 24ஆம் தேதி 3வது மாசம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த கால வேளையிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 69வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளையும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற காரியம், முதலாவது தேவன் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறாராம் என்றும், இரண்டாவதாக கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்பதையும் அங்கே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே அநேகர்கள் கட்டுண்டவர்களாய் எளியவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, எளியவர்கள் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஒடுக்கப்படுகிறவர்கள், புறக்கணிக்கப்படுகிறவர்கள், மற்றவர்களால் இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே பின்மாற்றம் அடைந்து போகிறவர்கள், இப்படியாக இந்த நாட்களில் அநேக காரியங்களை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், அவர் இந்த நாட்களிலே எளியவர்களாக, ஒடுக்கப்படுகிறவர்களாக, இன்றைக்கு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களாக இருக்கிற ஜனங்களை அவர் இந்த நாட்களில் ஒருபோதும் மறப்பதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று. அப்படியானால் எளியவர்களாய் நாங்கள் ஒடுக்கப்பட்டு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஏதாவது ஒரு வசையான காரியங்களினால் இந்த நாட்களில் நாங்கள் அங்கே இந்த நாட்களில் ஒடுங்கி போய் யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சில வேளைகளிலே நம்மையே நாங்கள் இந்த நாட்களில் நொந்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறாராம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இந்த நாட்களிலே கேட்கிற வேளையிலேயே கர்த்தர் அந்த ஜெபங்களை இந்த நாட்களிலே புறக்கணியாதபடி அவர் இந்த ஜெபங்களுக்கு மறுமொழி கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, அதாவது பாவிகளுக்குத்தான் இன்றைக்கு தேவன் தேவையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்டு நோயினால் இந்த நாட்களில் வருத்தப்பட்டு அதே வேளையில குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களுக்குத்தான் இன்றைக்கு தேவன் இந்த நாட்களில் அடைக்கலமும் அனுகூலமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாக இந்த நாட்களிலே எளியவர்களாக இந்த நாட்களில் இருந்து ஆண்டோடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அவர் என்ன செய்கிறாராம்?
அவர்களுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய கட்டுக்களில் இந்த நாட்களில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறவர்களை கட்டுக்களை அவிழ்த்து அவர் இந்த நாட்களில் அவர்களை புறக்கணியாதபடி அவர்களை அணைத்து அவருடைய இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து வருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் சற்று உலகத்திலே பாருங்கள், எத்தனையோ கோடி கணக்கிலே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களிலே அநேக பிரச்சனைகள் சூழ்ந்து, அநேக நெருக்கங்கள் சூழ்ந்து, அவர்கள் இந்த நெருக்கத்திலே தள்ள, அதாவது விடுதலை பெற முடியாதபடி இந்த நாட்களிலே யார் நம்மை விடுதலையாக்குவார்கள் என்று இந்த நாட்களிலே அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவர் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் இந்த நாட்களிலே அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களே இந்த நாட்களிலே அவருடைய கட்டுக்களை அவர்களுடைய புறக்கணிப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களில் விடுதலை செய்ய இந்த நாட்களில் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை இந்த நாட்களிலே ஆற்றி தேற்றும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமும் உள்ள இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தை அவர்களை விடுவிக்கும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேரன்புதான்